புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி கொடுத்ததாக கூறி சென்னை திருவான்மியூரில் உள்ள காசா கிராண்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசா கிராண்ட் ஸ்மார்ட் டவுன் என்ற பெயரில் 350க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி கட்டடம் சென்னையை அடுத்த தாழம்பூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகளில் குடியேறிய வாடிக்கையாளர்கள் தரமற்ற முறையில் கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்புகளை கட்டியுள்ளதாக கூறிய அவர்கள் திருவான்மியூரில் உள்ள காசா கிராண்ட் தலைமை அலுவலகத்தை குடியிருப்பு வாசிகள் முற்றுகையிட்டனர். 2020 நான் அந்த வீடு வாங்கினேன். அப்போது எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி 2020 வாங்கும்போது நான் ஜூனியன் தான் நினச்சி வாங்கினேன். அப்புறம் கடைசியில் அது என்ஓசி போடும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த வீடு பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி இங்கே முறையிட்டால் கேஸ் போயிட்டுருக்கு, சரியாயிடும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ராக்டிக்கலாக அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த பட்டா இது வரைக்கும் ஒரு 480 வீட்டில் 150 பேருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. மற்றவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த இடத்த பண்ண மாட்டோன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி பஞ்சாயத்து போர்டில் போய் டேக்ஸ் கட்டணும், வீட்டு வரி கட்ட போனால் அங்கே நாங்கள் வாங்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் பில்டரும் கேஸ் போட்டிருக்காங்க, அசோசியேஷனும் கேஸ் போட்டோம். அது இப்போ கவர்மெண்ட்டில் அனாதீனம், அரசுக்கு சொந்தமான இடம்னு தீர்ப்பு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில்.